ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. ஒரு இலக்கியத்தை படைக்கும் போது அதுக்குன்னு சில அந்த படைப்பாளிக்குன்னு சில தார்மீக பொறுப்புகள் இருக்கு. வரலாறை திரிக்க கூடாது. அதாவது இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிறதாவும் இருக்கிற விஷயத்தை இல்லைன்னு சொல்லி கதை எழுதக்கூடாது. அந்த மிகப்பெரிய தப்பை தான் கல்கி செஞ்சிருப்பார். இதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா இப்போ 2010 புதுசா ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. கல்கி என்ன பண்றாரு, இவங்க கூட தப்பு பண்ணிருக்கலாங்க அப்படின்றாரு. இந்த 4 பேரோட வேலையுமே இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 4 பேரையும் காப்பாத்துறது மட்டும்தான் இவங்க வேலையா இருக்கு. இந்த கொலையில ஈடுபட்ட 4 பேரை ஏன் இவங்க காப்பாற்ற முயற்சி பண்றாங்க? ராஜராஜ சோழன் வந்துட்டான உடனே கண்டிப்பா நமக்கு மரண தண்டனை தான் நிச்சயம்னு தெரிஞ்சு இந்த 4 பேரும் குடும்பத்தோட எஸ்கேப் ஆகி ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இப்போ இந்த எல்லா கதையும் சேர்த்து எடுத்து வச்சு என்ன பண்ண போறாரு, மணிரத்னம் ஒரு 800 கோடி ரூபாயில பெரிய படமா எடுக்க போறாரு. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்ல போறாங்க, ஆமாப்பா ராஜராஜ சோழன் தான்ப்பா கொலை பண்ணியிருப்பான், ராஜராஜ சோழன் தான்ப்பா கொலை பண்ணியிருப்பான்னு எல்லாரும் பேச போறாங்க. இதுல எந்த இடத்துலயும் ராஜராஜ சோழனுக்கு பெருமை சேர்க்கும் கதையே இல்லை. இது ராஜராஜ சோழன் மேல ஒரு கொலை பழியை சுமத்தி அவனோட பெருமையை குலைக்கக்கூடிய ஒரு கதை. அது 3 வயசு குழந்தை இலங்கையில சண்டை போடுமா? அப்ப நடக்காத ஒரு கதையை நடந்ததா இவங்க படம் எடுக்க போறாங்க. படம் எடுத்து என்ன சொல்ல போறாங்க, நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரனாக போறாங்க. வணக்கம் நண்பர்களே. போன எபிசோடில் ஆதித்த கரிகாலனோட கொலை எப்படி நடந்ததுன்றதை பற்றி பார்த்தோம். அப்புறம் உத்தம சோழனோட ஆட்சி எப்படி இருந்தது, அவர் எப்படி அம்மாபாயாவே இருந்தார், மற்ற கோயில் எப்படி கட்டினார், எவ்வளோ புது புது கல்வெட்டுகள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி டெலீட் பண்ணி என்னெல்லாம் வேலை பண்ணாருன்றதெல்லாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து நம்ம இப்போது அடுத்தால நம்ம ஹீரோ ராஜராஜ சோழனை பற்றி தான் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக 1950 ஆரம்பித்து 54 வரை ஒரு புக்கு எழுதினாங்க. அந்த 50 எழுத ஆரம்பித்த அந்த புஸ்தகத்தோட தாக்கம் தமிழர் வரலாறை பற்றிய பார்வையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த 70 வருஷமாக ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது இன்னும் தொடர்ச்சியாக. அது என்ன உங்களுக்கே தெரியும், கல்கி எழுதின பொன்னியின் செல்வன். சரி, கல்கி எழுதின பொன்னியின் செல்வனை பற்றி இப்போ எதுக்கு பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு இலக்கியத்தை படைக்கும்போது அதுக்குன்னு சில அந்த படைப்பாளிக்குன்னு சில தார்மீக பொறுப்புகள் இருக்குது. அதாவது முக்கியமான ஒரு விஷயம், வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு கதையை ஒருத்தர் எழுதும்போது வரலாறை திரிக்கக்கூடாது. அதாவது இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிறதாவும் இருக்கிற விஷயத்தை இல்லைன்னு சொல்லி கதை எழுதக்கூடாது. அந்த மிகப்பெரிய தப்பை தான் கல்கி செஞ்சிருப்பார். என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மள பல பேர் பொன்னியின் செல்வன் படிச்சிருப்போம். இல்லை சில பேர் முழுசாக படிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி கதை எடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, சுந்தர சோழர் காலத்தில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் அப்படின்ற அந்த பாண்டிய மன்னனை போரில் தோக்கடித்து, அந்த சேவூர் போர் அப்படிம்பாங்க, அந்த சேவூர் போரில் தோக்கடித்து அவனை தலையை வெட்டினதாக கதை தொடங்கும். ஆனால் கதை அங்கேருந்து தொடங்காது. வந்தியத்தேவன், வானர்குல வீரன் அப்படின்னு வந்தியத்தேவனாக ஒருத்தன் வேலை தேடி இந்த ஊர்லேருந்து வேறு ஊர் தஞ்சாவூருக்கு போகிற மாதிரியும் அவனோட பார்வையில் அந்த கதை எப்படி நடக்குதுன்ற மாதிரி போகும். இந்த வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனை சந்திக்கிறான், அவனோட நட்பை பெறுறான். அந்த நட்பின் வழியாக தஞ்சாவூர்லேயே அவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு தஞ்சாவூருக்கு வர்றான். தஞ்சாவூருக்கு ஆதித்த கரிகாலனோட தங்கச்சி குந்தவையை சந்திக்கிறான் அப்படின்ற மாதிரி கதை போகும். அங்கே குந்தவையை சந்திக்கும்போது குந்தவை என்ன பண்ணுறான்னா, ஈழ நாட்டில் போரில் ஈடுபட்டு இருக்கிறான் அருள்மொழிவர்மன், அதாவது ராஜராஜ சோழன் அங்கே போரில் இருக்கிறான், நீ அவனை போய் பார்த்து நான் சொல்கிற ஒரு செய்தியை சொல்லு. அதாவது ராமாயணத்தை உல்ட்டா பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து ராமர் சீதையை பார்க்குறதுக்கு அனுமானம் அனுப்பிச்ச மாதிரி, அதுக்கு பதிலாக சீதை இங்கேருந்து இலங்கைக்கு செய்தி அனுப்புன மாதிரி குந்தவை செய்தி அனுப்புன மாதிரி ஒரு கதையில் மாற்றி வச்சுருப்பார். இப்படி இந்த செய்தியை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போகக்கூடிய வந்தியத்தேவன் மறுபடியும் ஆதித்த கரிகாலனை சந்திக்க போகும்போது அங்கே ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுறான். அப்படி கொல்லப்பட்டதுனால வந்தியத்தேவன் தான் கொன்னுருப்பானோ அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த இடத்துல வந்தியத்தேவன் அங்கேருந்து தப்பிச்சு இலங்கைக்கு போகிறதாகவும், இலங்கையில் போய் ராஜராஜனை சந்தித்து அவங்க 2 பேரும் நண்பர்களாகி அவங்க திருப்பி ரகசியமான முறையில் தஞ்சாவூருக்கு வந்ததாகவும், இந்த கொலை என்ன நடந்ததுன்னே தெரியல, ஆனால் வந்தியத்தேவன் மேலே சந்தேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னும், பின்னாடி ராஜராஜன் அதாவது அருள்மொழிவர்மன், குந்தவை இவர்களோட தலையீட்டால் வந்தியத்தேவன் விடுதலை செய்யப்படுகிறான். அப்போ வந்தியத்தேவன் விடுதலை செய்யப்படும் போது அருள்மொழிவர்மன் எங்கள் சித்தப்பாவே ராஜாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவும் செத்துட்டார், அதனால் அதாவது சுந்தர சோழரும் செத்துட்டார், அதனால் உத்தம சோழனே ராஜாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதாக, அதுவும் மக்கள் ஏகோபித்த மனதோடு அருள்மொழிவர்மன் தான் ராஜா ஆகணும் அப்படின்னு சொன்னதாகவும்,
அது வேண்டாம், எங்கள் சித்தப்பா இருக்கட்டும் அப்படின்னா அருள்மொழிவர்மன் விட்டு கொடுத்து உத்தம சோழனை ராஜாவாக்கிட்டான் அப்படின்னு கதையை முடிச்சுடுவார். இந்த கதையை முடிக்கும்போது இதில் நம்ம படித்த எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும் பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன சந்தேகம்னா, அதில் ஒரு நந்தினின்னு ஒரு கற்பனையான ஒரு கேரக்டர் வரும். அதை வந்து இன்னொரு கதையில் கூட நந்திபுரத்து இளவரசின்ற மாதிரி ஏதோ இன்னொன்று கொண்டு வருவார் அவர். இந்த நந்தினி வந்து அந்த செத்துப்போன வீரபாண்டியனோட பழைய காதலி அப்படின்னும், அவள் வந்து பழிவாங்க வந்தா அப்படின்ற மாதிரியும், வேறு சில பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள், பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் வந்து இங்கே சோழ நாட்டுக்குள்ளே உள்ளே பூந்துட்டாங்க, அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யார் இந்த கொலையை பண்ணாங்கன்னு இதுவரை கண்டே பிடிக்க முடியல. எப்படி கல்கி முடிக்கும்போது எப்படி முடிச்சிருப்பார் அப்படின்னா, இந்த கொலை யாரால் நிகழ்த்தப்பட்டது, பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளாக இருக்கலாம், இல்லை ஒரு வேளை குந்தவை வந்து வந்தியத்தேவனை காதலித்து தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனை அரசனாக்கணும் அப்படின்ற ஆசையில் வந்தியத்தேவனை வச்சு ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணியிருக்கலாம். இது ராஜராஜ சோழனுக்கு தெரியாமலும் நடந்திருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் நடந்திருக்கலாம். அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிற எல்லார் மனசுலேயும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இந்த கதை. இந்த வரலாற்று கதைகள் எழுதும்போது பார்த்திங்கன்னா 3 வகையாக கதைகளை பிரிக்கலாம். அதாவது தன்மை, முன்னிலை, படற்கைன்னு நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம். இங்கிலீஷில் சொன்னால் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னு சொல்லுவோம். இந்த தன்மை அப்படின்றது வந்து என்னென்னா நான், நாம், நாங்கள் அப்படின்றது. அதாவது அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரமே தன்னுடைய கதையை சொல்கிற மாதிரி. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்லேயே பார்த்திங்கன்னா நான் கிருஷ்ணதேவராயன்னு ஒரு கதை வந்திருக்கு, உடையார்னு ஒரு கதை இப்போ பாலகுமாரன் எழுதுகிற கதை வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்மை அப்படின்ற அந்த ஃபஸ்ட் பர்சனில் சொல்கிறது. இந்த ஃபஸ்ட் பர்சனில் சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.9% வந்து உண்மையான வரலாறை மட்டும்தான் சொல்ல முடியணும், சொல்லணும், வேறு எதுவும் மாற்றி சொல்லக்கூடாது. ஒரு சதவீதம் வேணால் கற்பனையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அதாவது சும்மா போகிற இடத்துல அவர் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணார், அந்த காதல் நடக்காமே போயிடுச்சு, அது வந்து வரலாற்று குறிப்பில் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். இதே இது இந்த முன்னிலைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, முன்னிலைன்னா செகண்ட் பர்சன், அதாவது நீ, நீங்கள், அந்த மாதிரி. இந்த பொன்னியின் செல்வன்ற கதை வந்து இந்த செகண்ட் பர்சன், அதாவது முன்னிலையில் சொல்லப்பட்ட கதை. செகண்ட் பர்சன் யாருங்கன்னா வந்தியத்தேவன், அதாவது ராஜராஜன் அப்படின்ற மெயின் கேரக்டருக்கு வந்தியத்தேவன் செகண்ட் பர்சனாக வரான். முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வச்சு அந்த கதை எப்படி போகுதுன்ற மாதிரி இவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி படற்கைன்றது பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன்னு சொல்லலாம். அதாவது அவர்கள், அவைகள், அது அப்படின்னு அந்த வரலாற்று கதாபாத்திரங்களுக்கு நேரடி தொடர்பு இல்லாத ஆளுங்களை வச்சு சொல்லலாம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் இருந்தார், அந்த ஊரில் வந்து குமரன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் ஒருத்தையை லவ் பண்ணான், லவ்வில் பிரச்சனை வந்தது, அந்த நேரத்தில் வந்து அவன் அங்கேருந்து தப்பிச்சு போய் ராஜராஜ சோழனோட படையில் சேர்ந்துக்கிட்டான், இல்லை கோயில் கட்டுற வேலையில் ஈடுபட்டான், அந்த கோயில் கட்டுற ஈடுபட்ட இடத்துல இருந்து அவனுக்கு இன்னொரு காதல் வந்துச்சுன்னு இப்படி அந்த கதையை அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் கொண்டு போகலாம் படற்கையில். ஆனால் பொன்னியின் செல்வன் என்ன மாதிரி ஒரு கதைன்னு சொன்னோம், இது முன்னிலையில் எழுதப்பட்ட கதை. முன்னிலைன்றது செகண்ட் பர்சன் வந்தியத்தேவனை வச்சு எழுதுனது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 95% அதாவது 95% உண்மைகளை மட்டும்தான் சொல்லணுமே தவிர இவங்களோட கற்பனையெல்லாம் உள்ளே சேர்க்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு கதையோட நியாயம். இவர் வந்து மொத்தமாக என்ன பண்ணி வச்சுருப்பார், இந்த கொலை நடந்தது, இந்த கொலையை யார் செஞ்சான்னு தெரியாது அப்படின்னு மொத்தமாக முடிச்சுட்டு சந்தேகங்கள் வந்து பாண்டிய நாட்டு ஒற்றர்களாக இருக்கலாம், ராஜராஜ சோழனே பண்ணியிருக்கலாம், அவங்க அக்கா பண்ணியிருக்கலாம், இது போக வந்து பெரிய பழுவேட்டரையரும் அந்த கடம்பூர் சம்புவராயர் அவங்கெல்லாம் சேர்ந்து சதி பண்ணியிருக்கலாம். அப்படி யார் வேணால் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குப்பா, யாருன்னே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இதில் முக்கியமாக என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன ராஜராஜன் மீது கொலைப்பழியை இவர் சுமத்துறார். ஏன் சுமத்துறார் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவருக்கு அடுத்தால வந்த இன்னொரு எழுத்தாளர் இருக்கார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுஜாதா அந்த ரங்கராஜன். இவர் என்ன பண்ணார், இவர் குமுதத்தில் கொஞ்ச காலம் பொறுப்பாசிரியராக இருந்தார், குமுதம் பத்திரிகையில். அந்த டைமில் காந்தளூர் வசந்தகுமாரன் கதை அப்படின்னு இவர் ஒரு தொடர்கதை எழுதி அப்புறம் அது நாவலாகவும் வெளிவந்தது. அந்த கதையில் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதாவோட வாசகர்கள் எல்லாருக்கும் கணேஷ் வசந்த் அப்படின்ற கேரக்டர் எப்போவுமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப புகழ் பெற்றது. அது கணேஷ் வசந்த் மட்டும் இல்லை, விவேக் ரூபலா, நரேன் வைஜெயந்தி அப்படின்னு சொல்லிலாம் பின்னாடி நிறைய பேர் அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து துப்பறிகிற மாதிரி உள்ள கதைகள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. நம்ம ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார் இவங்க கதைகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவேக் ரூபலா, நரேன் வைஜெயந்தி அப்படின்னு 2 பேராக வருவாங்க. இந்த 2 பேர் வச்சு துப்பறிகிற மேட்ரு அப்படின்ற ஐடியாவை கண்டுபிடிச்சது சுஜாதாலாம் இல்லை, ஆத்தர் கேனன் டாயல் அப்படின்னு ஒருத்தர்.
அவரோட ஃபேமஸான கதைகள் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் வாட்சன் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் சேர்ந்து பண்ணுற மாதிரி உள்ள கதைகளை பூரா தான் சுஜாதா அடாப்ட் பண்ணி அப்படியே கணேஷ் வசந்த்னு எழுதியிருப்பார். அதே ஸ்டைலில் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், இந்த காந்தளூர் வசந்தகுமாரன் கதையில் இதே மாதிரி வசந்தகுமாரன் ஒருத்தன் வேலை தேடி ஊராக சுற்றுற மாதிரியும் அவன் கடைசியாக தஞ்சாவூருக்கு வந்து அங்கே கணேசப்பட்டர் அப்படின்னு ஒருத்தரை சந்திப்பான். அதாவது அதே கணேஷ் வசந்துக்கு வசந்தகுமாரன் கணேசப்பட்டர்னு வச்சுப்பார். கணேசப்பட்டர் வந்து ராஜராஜ சோழன்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அதனால் சேர நாட்டுக்கு வசந்தகுமாரனை காந்தளூருக்கு வசந்தகுமாரனை தூதுவனாக அனுப்புனார். அங்கே போய் என்ன நடந்ததுன்றதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் எழுதலை. அவர் ஏன் எழுதலைன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதில் அவர் பண்ண ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சோழ மன்னர் தன்னுக்கு தூதுவனாக வசந்தகுமாரனை அனுப்புனார் அப்படின்றது. வசந்தகுமாரன்ற கேரக்டர் வேணால் கற்பனையாக இருக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழன் காந்தளூர் போருக்கு முன்னாடி சேர நாட்டுக்கு ஒரு தூதுவனை அனுப்புகிறான். அந்த தூதுவனை அந்த சேர நாட்டு மன்னன் கைது பண்ணி வச்சுக்கிட்டான்றதுனால தான் சேர நாட்டு மேலே சண்டைக்கே போகிறார். ராஜராஜன் வந்து சண்டைக்கு போனது, கேரளாவுக்கு சண்டைக்கு போனதுக்கு காரணம் வந்து தூதனை கைது பண்ணதுனால. சரி, தூதனை கைது பண்ணதுனால போர் வந்தது, அதெல்லாம் ஓகே. முதல் கட்டமாக எதுக்காக தூதன் அனுப்புனார்? அங்கே வந்து சோழ நாட்டு தூதரகம் இருந்தது. அதனால் தூதரகத்துக்கு ஆஃபீஸரெல்லாம் யாரையும் அனுப்பலை. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கேருந்து ஒரு தூது அனுப்புவாங்க, இது மாதிரி எங்கள் நாட்டுக்கு ஒரு மேட்டர் இருக்குது, இதை உங்களால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் தூதுவர் அனுப்புவாங்க. சுஜாதா இந்த கதையில் முழுக்க தூதரை அனுப்ப போகிறாங்கன்னு மட்டும் தான் சொல்லுவார். தூதரை அனுப்புனாங்கன்னு தான் சொல்லுவார். என்ன காரணத்துக்காக தூதர் அனுப்புனார் அப்படின்றத கடைசி வரை சொல்லவே மாட்டார். அவர் ஏன் சொல்லலை, இது ஒரு கேள்வி இருக்குங்களா? அதுக்கு அடுத்தால வரும். 2000 பாலகுமாரன்னு ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறார், உடையார் அப்படின்னு. இந்த கதை வந்து உடையார்னா ராஜராஜ தேவர் உடையார் அப்படின்றது தான் ராஜராஜன்ற வரலாறு எழுதுகிற மாதிரியும், அந்த ராஜராஜ சோழன் இந்த கோயில் கட்டும்போது என்ன நடந்தது அப்படிங்கிற சம்பவங்களை மட்டும் தொகுத்து ஒரு 6 வால்யூமுக்கு வர மாதிரி புக் எழுதியிருப்பார். இந்த கதை முழுக்க அந்த கோயில் கட்டுறதை பற்றியும், அந்த கோயில் கட்டும்போது ஏற்பட்ட வேலைகளை பற்றியும், அது சம்மந்தமான செய்திகள் அது சுற்றி கதை வரும். அப்படின்றப்போ சம்மந்தம் இல்லாமல் கதையோட தொடக்கத்தில் மட்டும் மறுபடியும் ஆதித்த கரிகாலனோட கொலை வழக்கு வரும். அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 பேர், சோமன், அவன் தம்பி ரவிதாசன், அவன் தம்பி பரமேஸ்வரன், அப்புறம் மலையனூரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேவதாச கிராமவித்தன் அப்படின்ற 4 பேர் குற்றவாளிகள். இந்த 4 குற்றவாளிகளையும் ராஜராஜ சோழன் என்ன செஞ்சான் அப்படின்னா, மொத்தமாக அவங்களோட எல்லா சொத்துக்களையும் பிடுங்கிட்டான். சொத்துனா அவங்களோட சொத்தை மட்டும் பிடுங்கலை, அவங்க சொத்து, அவங்க மனைவிகளோட சொத்து, மனைவியோட அப்பா அம்மாவோட சொத்து, அப்புறம் இவனோட பிள்ளைகள் பெண்கள், அந்த பெண்களுக்கு மாப்பிள்ளை எடுத்த வீடு, இந்த பையனோட பசங்களுக்கு பொண்ணு கொடுத்த வீடு, அவங்க சொந்தக்காரங்களோட சொத்து அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையை சுற்றி இருக்கக்கூடிய 4வது வட்டத்தில் இருக்க சொந்தக்காரங்க வர உள்ள எல்லா சொத்துக்களையும் பிடுங்கிட்டு கட்டின ட்ரெஸ்ஸோட இவங்களெல்லாம் சோழ நாட்டை விட்டு நீங்குங்க, வெளியே போங்கன்னு துரத்திட்டான் அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு, அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களுக்கு அப்படியே கண்ணில் ரத்த கண்ணீர் வர்ற அளவுக்கு விவரித்து எழுதியிருப்பார். அப்படியே குடும்பமாக எல்லாம் போனாங்க. போகிற வழியிலெல்லாம் மக்கள்லாம் பார்த்து, சீ நாயே துரோகி, நீங்கள்லாம் மனுஷனா, நீங்கள்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு காரி துப்புனாங்க. இவங்க கையில் பணம் கிடையாது, மாற்றி போட்டுக்கிறதுக்கு இன்னொரு உடுப்பு கிடையாது, சாப்பாடு கிடையாது. இப்படியே பசியும் பட்டினியுமா கை குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ பேரும் இங்கேருந்து நீங்கி சேர நாட்டுக்கு போய் சேர்ந்தாங்க ஒரு வழியாக அப்படின்னு ஒரு சாப்டர் ஃபுல்லாக இதை ஒரு பெரிய சோக கதை மாதிரி விவரித்து எழுதியிருப்பார். இதை ஏன் பாலகுமாரன் செய்யணும்? இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, இப்போ 2010 புதுசாக ஒருத்தர் கிளம்பி வந்திருக்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் நரசிம்மான்னு பேர். அவர் சங்கதாரா அப்படின்னு அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். இவங்க இந்த 3 பேரையும் தாண்டி அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டார். எப்படி போயிட்டாருன்னா, இந்த கொலை குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய ஆளுங்களில் உள்ள ரவிதாசன்றவன் வந்து பாண்டிய நாட்டுக்காரனே கிடையாது. அவன் வந்து சுந்தர சோழரோட தாத்தாவோட அப்பா பையன். அதாவது சுந்தர சோழருக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஒருத்தரோட வாரிசு. அவருக்கு பட்டம் கிடைக்கல, பட்டம் சூட முடியாத ஒரு ராஜாவோட வாரிசு அவர். யாருன்னா முதலாம் பராந்தகனோட இன்னொரு ஒன்று விட்ட தம்பி.
அவனோட வம்சத்தில் வந்த ஒன்று விட்ட தம்பியோ அண்ணனோ ஏதோ ஒன்று சொல்லி அவங்க வம்சத்தில் வந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த ரவிதாசன் குற்றவாளியே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிட்டு இன்னொன்று முக்கியமாக என்ன பண்ணி வச்சுருப்பார் தெரியுமா, குந்தவை நம்ம மகாபாரதத்தில் வர்ற குந்தி தேவி கதை மாதிரியே ஏதோ ஒரு குகையில் போய் ஒரு மந்திரத்தை வாசித்து பார்த்ததாகவும், அந்த நேரம் அங்கே வந்தியத்தேவன் வந்து மலைக்கு ஒதுங்கிட்டு இருந்தப்போ அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சந்திக்காத காலகட்டத்தில் குந்தவையை அந்த மழை நேர இரவில் குகையில் வச்சு வந்தியத்தேவன் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு வந்துடும். வந்தியத்தேவன் வந்து குந்தவைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குந்தவையை ரேப் பண்ணதுனால ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாமல் இவ பெற்றெடுத்துட்டு இவங்க அம்மா வானவன் மாதேவிக்கு 3வது குழந்தை பிறந்தப்போ இந்த குழந்தைய 2த்தையும் இடம் மாற்றி வச்சு தன்னோட குழந்தைய தான் அருள்மொழிவர்மனா வளர்த்து அவனை ராஜராஜ சோழனா மாற்றினா அப்படின்னு இன்னொரு புது கதை. இது 2010 வந்த கதை. காலச்சக்கரம் நரசிம்மான்னு ஒருத்தர் சங்கதாரான்னு பேர் கதை. சரி, வரலாறை பற்றி பேசும்போது எதுக்கு சார் இந்த இலக்கியத்தில் வர கதையெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, இந்த இலக்கியங்களால் வரக்கூடிய பிரச்சனையே என்னென்னா வரலாறை மறைக்கிறாங்க ஒரு பக்கம், அதை படிக்கிற மக்கள் வந்து உண்மையான வரலாறு மறந்துட்டு இதில் வர்றது தான் கதைன்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு அதையே பேசவும் செய்கிறாங்க. ஒரு வரலாறை சரியாக சொல்லிக் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, தப்பாக போய் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று பண்ணல, ஒரு 70 வருஷமாக பண்ணுறாங்க. இதில் இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 பேரோட வேலையுமே இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 4 பேரையும் காப்பாற்றுறது மட்டும்தான் இவங்க வேலையாக இருக்குது. இந்த கொலையில் ஈடுபட்ட 4 பேரை ஏன் இவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரே ஒரு ரீசன் தான். இந்த 4 பேருமே பார்ப்பனர்கள். ஆனால் உடையாளூர்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு, அது பேரே உடையாளூர் கல்வெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த கல்வெட்டே இப்படி தான் ஆரம்பிக்கும். சோமன் எவன் தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜனும் இவன் தம்பி பரமேஸ்வரன் ஆன இருமுடி சோழ பிரம்மாதிராஜனும் இவர்கள் உடப்பிறந்த மலையனூரானும் ஸ்ரீமுகத்தின் மேலே குறிப்பிட்ட மலையனூரான் ஆன பார்ப்பனச்சேரி ரேவதாச கிராமவித்தனும் அப்படின்னு தொடங்குது இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தெளிவாக என்ன சொல்லுது நமக்கு, ஆதித்த கரிகாலனோட கொன்னவங்களை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோமன் அப்படின்றவன், அவன் தம்பி ரவிதாசன்றவன். இந்த ரவிதாசன்றவன் தான் பஞ்சவன் பிரம்மாதிராஜன் அப்படின்ற பட்டப்பெயரோடு இருக்கிறான். பஞ்சவன் பிரம்மாதிராஜன்னா சோழ நாட்டு படை தளபதினு அர்த்தம். அதுக்கு அடுத்த பேர் என்ன வருது, பரமேஸ்வரன் ஆன இருமுடி சோழ பிரம்மாதிராயன் வருது. இவர் வந்து இந்த இருமுடி சோழ பிரம்மாதிராயன்ற பட்டத்தோட, அதாவது 2 நாட்டு முடிகளும் சோழ நாடு பாண்டிய நாடு, இந்த 2 நாட்டு முடிய சூடிய இருமுடி சோழ மன்னனோட பிரம்மாதிராயன்னா மந்திரி. ஒருத்தர் வந்து படை தளபதி, இன்னொருத்தர் மந்திரியாக இருக்கார். இந்த 2 பேர். அப்புறம் ரேவதாச கிராமவித்தன். இந்த 4 பேரையும் துரோகிகள், ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகள் அப்படின்னு தெளிவாக அந்த கல்வெட்டு சொல்லுது. அந்த கல்வெட்டோட ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் உங்களுக்கு இப்போ படத்தில் காட்டுறாங்க பாருங்கள். இது வந்து எபிகிராஃபிகா இண்டிகா அப்படின்ற புக்கில் இருக்குது. இந்த எபிகிராஃபிகா இண்டிகான்றது வந்து ஒரு 40 வால்யூம் இருக்கக்கூடிய புத்தகம். அது வேறு ஒரு புத்தகம் இல்லை, ஏஎஸ்ஐ நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகம் இருக்குல்ல, அவங்க நேரடியாக ஒவ்வொரு கல்வெட்டையும் பிரதி எடுத்து அதை நம்ம புக்கில் படிக்கிற மாதிரி அச்சு வடிவில் கொடுத்துருக்கிற புத்தகம் தான் எபிகிராஃபிகா இண்டிகா. இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, கொலை பண்ணது இந்த 4 பேர். இவங்களோட சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செஞ்சு அதை அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டுக்கு ஏலத்தில் விட்டு அந்த வந்த பணத்தை கொண்டு வந்து ட்ரெஷரியில் கட்டுங்க, நம்ம அரசாங்கத்தோட கருவூலத்தில் கட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டது பல்லவேந்திரன் ஒருத்தர் கலந்துக்கிட்டு அதை பூரா ஏலத்தில் எடுத்து அந்த சொத்துக்களை பூரா ஏலத்தில் வாங்கிட்டார். வாங்கின பணம் வந்து சோழ அதிகாரிகள் கலெக்ட் பண்ணி கருவூலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த சொத்தை வாங்கினவர் அவர் அந்த சொத்தில் குடியிருக்கல, அவர் அந்த சொத்தை பூரா கோயிலுக்கு தானமாக கொடுத்துட்டு போயிட்டார் அவர். இப்படின்னு அந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அதில் வந்து தெளிவாக என்ன சொல்லுது, ராஜராஜ சோழனோட திருமுகம், அவரோட கடிதம் அப்படின்னு சொல்லியே தான் வருது.
தெளிவாக ராஜராஜ சோழனே வந்து சொல்லிட்டாரு, இவங்க 4 பேர் தான் குற்றவாளிகள், துரோகிகள், இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க எதுக்காக ராஜராஜ சோழனும் குந்தவையும் வந்தியத்தேவனும் சேர்ந்து சதி பண்ணி அவங்க அண்ணனை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க அப்படின்னா, இந்த 4 பேரை காப்பாற்றணும். ராஜராஜ சோழன் யார்? ஒரு சோழ மண்டல சக்கரவர்த்தி. கல்கி என்ன பண்ணுறாரு? இவங்க கூட தப்பு பண்ணியிருக்கலாங்க அப்படின்றாரு. சுஜாதா எழுதும்போது என்ன சொல்கிறாரு? தூது அனுப்புனாருன்னாரு. எதுக்கு தூது அனுப்புனாருன்னா, சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ராஜராஜன் அவ்வளோ நல்லவனாக இருந்தால் அந்த 4 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டியது தானே, ஏன் அவங்கள மன்னிச்சு நாடு கடத்தினாருன்னு. அந்த கல்வெட்டில் நான் நாடு கடத்தினேன்லாம் ராஜராஜ சோழன் சொல்லவே இல்லை. இல்லை அந்த குற்றவாளிகள் நாடு கடத்தப்பட்டாங்கன்னு சொல்லிலாம் எந்த இடத்துலையும் கல்வெட்டுலாம் கிடையாது. ராஜராஜ சோழன் வந்துட்டான உடனே கண்டிப்பாக நமக்கு மரண தண்டனை தான் நிச்சயம்னு தெரிஞ்சு இந்த 4 பேரும் குடும்பத்தோடு எஸ்கேப் ஆகி ஊரை விட்டு ஓடிட்டாங்க. போட்டதை போட்டபடி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்றப்ப தான் என்ன பண்ணுறாங்க, ராஜராஜ சோழனும் அவங்களோட அதிகாரிகளும் அந்த சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணி விற்பனை பண்ணி ஏலத்தில் விட்டு அதை கருவூலத்தில் சேர்த்தாங்க, கோயிலில் சேர்க்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாங்கினவர் தான், அந்த சொத்தை வாங்கினவர் தான் அந்த வியாழ மல்ல பல்லவேந்திரன் நினைக்கிறேன். அவர் தான் வந்து சொத்தை வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டு போகிறார். எந்த இடத்துலையும் நாடு கடத்தினேன்லாம் ராஜராஜ சோழன் சொல்லலை. அடுத்தால திருப்பி தூது அனுப்புனாருன்னு சொன்னோமே, தூது அனுப்புனதே எதுக்காகன்னா, இந்த கொலை குற்றவாளிகள் சேர நாட்டில் வந்து அடைக்கலம் புகுந்திருக்காங்க, அவங்கள எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி தான் ராஜராஜ சோழன் தூது அனுப்புகிறார். நான் எதுக்காக தூதுன்னே சொல்ல மாட்டார், தூதுக்கு போகிறாங்கன்னே சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இப்போ பாலகுமாரன் திருப்பி எழுதும்போது என்ன பண்ணுறாரு, என்ன தான் குற்றவாளியாக இருக்கட்டுமேங்க, அதுக்காக இப்படி குடும்பத்தோடு பிள்ளைக்குட்டியோடு இப்படி ரோட்டில் அலைய விடலாமா, நடு ரோட்டில் விட்டார எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அவங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். அதை பற்றிலாம் எந்த இடத்துலையும் எந்த குறிப்பும் கிடையாது. 4வது சொன்னவர் அவர் அந்த ரவிதாசனே வந்து இவங்க பரம்பரையில் முன்னோரோட சேர்ந்தவங்க அப்படின்னு முடிச்சுட்டு குந்தவை தான் கொலையை பண்ணா அப்படின்னே முடிச்சுடுவார். ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணதே அது குந்தவை தான் அப்படின்னு அவர் கதையில் முடிச்சுடுவார். இப்போ இந்த எல்லா கதையும் சேர்த்து எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறாரு, மணிரத்னம் எடுத்து ஒரு 800 கோடி ரூபாயில் பெரிய படமாக எடுக்க போகிறாரு. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்க, ஆமாப்பா ராஜராஜ சோழன் தான்ப்பா கொலை பண்ணியிருப்பான்னு எல்லாரும் பேச போகிறாங்க. இப்போ இந்த படம் வந்தால் என்ன ஆகும், இதுவரை கற்பனையாக பொன்னியின் செல்வனில் படித்து மைண்டில் வச்சுருந்ததெல்லாம் சேர்த்து இவரோட கிராஃபிக்ஸு அது இதுன்னு போட்டு மியூசிக் எல்லாம் போட்டு இன்னும் பிரம்மாண்டமாக காமிச்சு, சீலோனில் எப்படிலாம் சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, சோழர்களோட கப்பல் எப்படி போச்சு பார்த்தீங்களா, அப்படி இப்படின்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணி கடைசியாக என்ன சொல்ல போகிறாங்க, இதில் எந்த இடத்துலையும் ராஜராஜ சோழனுக்கு பெருமை சேர்க்கும் கதையே இல்லை. இது ராஜராஜ சோழன் மேலே ஒரு கொலைப்பழியை சுமத்தி அவனோட பெருமையை குலைக்கக்கூடிய ஒரு கதை. அது சாதாரண கொலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அரசர்கள் காலத்தில் சண்டையில் கொலை அப்படின்னு போகலாம். இது வந்து சொந்த அண்ணனை தான் ராஜாவாகணும் அப்படின்ற சுயநலத்தோடு ராஜராஜ சோழன் அவங்க அண்ணனை கொலை பண்ணான் அப்படின்னு மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக தான் இந்த படத்தை இப்போ எடுக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த பொன்னியின் செல்வன் கதை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கதை. இந்த பொன்னியின் செல்வன் படம் எடுக்கவே கூடாது, இந்த படத்தை முதல்ல நிப்பாட்டணும். சரி, உங்கள் எல்லாருக்கும் இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், நீ மட்டும் போய் பக்கத்தில் இருந்து பார்த்தியா ராஜராஜ சோழன் கொலை பண்ணலன்னு? ஒருவேளை பண்ணியிருந்தா அரசாங்கத்தில் அரச வம்சத்தில் ஒருத்தனை கொண்டுட்டு இன்னொருத்தன் ராஜா ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் தானேப்பா, இதுக்கு எதுக்குப்பா ரொம்ப துடிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கதைகளில், இது மாதிரி அவன் ஈழத்தில் இருந்தான், குந்தவை சொல்லி அனுப்பி விட்டு கூட்டு வந்தா, அதாவது அனுப்பும்போது இங்கே ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்குது, அதனால் நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு தம்பிக்கு இவன் செய்தி அனுப்புகிறா. எப்போ அனுப்புகிறா, ஆதித்த கரிகாலன் உயிரோடு இருக்கும்போதே அனுப்புகிறா. அப்படி அனுப்புகிறா அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு சதி திட்டத்தோடு தானே அவனை வர சொல்லியிருக்கணும். ஏன்னா அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா. அப்போ அடுத்த ராஜாவாக இருக்கக்கூடியது, இணையரசனாக இருக்கக்கூடிய ஆதித்த கரிகாலன் உயிரோடு இருக்கும்போதே நீ தம்பியை வான்னு சொல்கிறான்னா இவன் சதி பண்ணி தானே வர சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மொத்த சோழர் வரலாறில் ராஜராஜ சோழனோட அம்மா வானவன் மாதேவி மட்டும்தான் சதியில் ஈடுபட்ட, அதாவது நெருப்பில் இறங்கி மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னு. சரிங்களா? இப்போ அந்த செய்தியை ஞாபகம் வச்சுக்கிங்க. அந்த வானவன் மாதேவி சதியில் ஈடுபட்டப்போ, அந்த கணவனோட தீயில் இறங்கினப்போ அவன் என்ன சொல்லி புலம்பிட்டு செத்தா அப்படின்னு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு வந்து திருக்கோயிலூரில் இருக்க கல்வெட்டு. திருக்கோயிலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்குது.
அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கறந்து கரவா காரிகை சுரந்த முலை மக பிரிந்து முழங்கு ஏறி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலைபேறு நீ தூண்டா விளக்கு அப்படின்னு போய் கடைசியாக முடியும் போது மணிமுடி வளவன் சுந்தர சோழன் மந்தரத்தாரன் திருப்புய முயங்கு தேவி அப்படின்னு அந்த கல்வெட்டு தொடர்ச்சியாக போகும். இதில் நமக்கு முக்கியமாக தேவைப்படுற அந்த ஒரு இடத்த மட்டும்தான் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். இதோட முழு கல்வெட்டு வந்து சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு, இது எபிகிராஃபிக்கா இண்டிகா மாதிரியே சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது தென்னாட்டு கல்வெட்டுகள்னே சொல்லி அதே நம்ம இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகம் வெளியிட்ட ஒரு 39 வால்யூம் இருக்குது. அதில் இது 7வது வால்யூம் இருக்கக்கூடிய புக்கு. அந்த புக்கில் வந்து 863வது பக்கத்தில் இந்த கல்வெட்டு இருக்குது. அதோட படத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லுது பாருங்கள். கறந்து கரவா காரிகை சுரந்த முலைமக பிரிந்து. முலைமக பிரிந்து அப்படின்னா என்னது? தன்னிடம் தாய்ப்பால் அருந்தி கொண்டு இருக்கும் ஒரு பிள்ளையை பிரிந்து, அப்புறம் தலைமகனையும் பிரிந்து, அப்புறம் தன் கணவனையும் பிரிந்து, தன் கணவனான சுந்தர சோழனையும் பிரிந்து இந்த முயங்குகிறாள் அந்த தேவி. மனம் வருத்தத்தோட நெருப்பில் இறங்கி செத்துப்போனா அப்படின்னு இந்த கல்வெட்டு தெளிவாக நமக்கு சொல்லுது. அப்போ இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது? நம்ம ஏற்கனவே சொன்னோம் பொன் மாளிகை துஞ்சிய தேவர் அப்படின்னு. பொன் மாளிகைன்றது வந்து ஒரு உயர்வு நவிர்ச்சிக்காக சொல்லப்பட்டது. அதுக்காக காஞ்சிபுரத்தில் பொன்னாலான ஒரு மாளிகையை கட்டி அங்கே குடியிருந்தாருலாம் அர்த்தம். நடந்தது என்ன? உத்தம சோழன் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த 4 ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணுறான். கொலை பண்ணிவிட்டு அவன் அண்ணன், அவரோட அண்ணன் வந்து சுந்தர சோழரை கைது பண்ணி காஞ்சிபுரத்தில் ஜெயிலில் வச்சுருக்கிறான். அங்கேயே அவர் மனமுடைஞ்சி செத்து போனாரா இல்லை இவங்களே கொண்டுட்டாங்களான்லாம் தெரியாது. அவர் செத்துட்டார். செத்தப்போ அவனோட மனைவி வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறுறா. உடன்கட்டை ஏறும்போது என்ன சொல்கிறா? முன்னாடி தலைமகனையும் பிரிந்தேன், இன்றைக்கி என் தலைவனையும் பிரிஞ்சிட்டேன், என்கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற குழந்தையும் நான் விட்டுட்டு சாக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு என்ன தெரியுது? சுந்தர சோழர் செத்து வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறும்போது ராஜராஜ சோழன் பால்குடி மறவாத பாலகன், மேபி 3 வயசு 4 வயசு குழந்தை. பொன்னியின் செல்வனில் கல்கி என்ன சொல்கிறாரு? இந்த 4 வயசு குழந்தை தான் சிலோனில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அங்கே இலங்கையில் சண்டை போடும்போது இங்கே அக்காவோட காதலன் வந்தியத்தேவன் வந்து அவரை போய் சந்திக்க போனால், எது 3 வயசு குழந்தை வந்து இலங்கையில் சண்டை போடுமா? அப்போ நடக்காத ஒரு கதையை நடந்ததாக இவங்க வந்து படம் எடுக்க போகிறாங்க. படம் எடுத்து என்ன சொல்ல போகிறாங்க? இருக்கிற நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரனாக்க போகிறாங்க. ராஜராஜ சோழன் தான் அவங்க அண்ணனை கொன்னான் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்க போகிறாங்க. இந்த நான் சொன்ன கருத்துக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் என்ன கருத்துன்னு சொல்லுங்கள், கேட்போம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.